ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஆரோக்கியமான தினை அரிசியை வச்சு ஒரு வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் தினை அரிசி எடுத்துட்டுருக்கேன். இந்த ஒரு டம்ளர் தினை அரிசிக்கு இதே டம்ளரால் அரை டம்ளர் பயத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இதை பாருங்க, தினை அரிசியும் பயத்தம்பருப்பும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். நல்லா இது 3-4 ட்ரிப்பு நல்லா அலம்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, தினையும் பயத்தம்பருப்பும் நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அரை மணி நேரம் ஊறிடுத்து. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் இந்த தண்ணியை இருத்துட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், தண்ணியை இருத்தாச்சு. இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் தினைன்னு சொன்னேன், அரை டம்ளர் பயத்தம்பருப்புன்னு சொன்னேன். இப்போ இதுக்கு 3/4 டம்ளர் ஜலம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சொம்பில். இப்போ குக்கரில் இந்த பயத்தம்பருப்பும் தினையும் ஊற வச்சதை சேர்த்துடலாம். நம்ம அளந்து வச்சுருக்கிற ஜலத்தை சேர்த்துடலாம். 1.5 டம்ளர் தினையும் பயத்தம்பருப்பும் சேர்த்து 1.5 டம்ளர்னால் 3/4 டம்ளர் தாராளமாக விடணும். அப்போ தான் நல்லா வெந்து பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துங்கோ, இல்லைன்னா கட்டாயம் இல்லை. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பில் வச்சு மூடிட்டு நல்லா ஒரு 4 விசில் வரைக்கும் இருக்கட்டும். 4 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்க, 4 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுத்து. இப்போ ஆயிடுத்தான்னு நம்ம பார்க்கலாம் பொங்கல். வாவ், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் பொங்கல். நல்லா குழஞ்சிடுத்து. இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். பொங்கல் இறக்கியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு நான் போடலை, நீங்கள் வேணுன்னா போட்டுங்கோ. இதை பாருங்கள், இழுப்ப கரண்டியில் நெய் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, மிளகு, சீரகத்தை சேர்த்துடலாம். அவ்வளோதான், இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான். இதை பாருங்க, டேஸ்டியான ஆரோக்கிய தினை வெண்பொங்கல் ரெடி ஆகிடுது. இந்த தினை வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன், கெட்டியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நீங்களும் உங்கள் காலத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் கொடுக்கலாம். பர்டிகுலராக சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. பச்சரிசி வச்சு வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு பதிலாக தினை அரிசி வச்சு வெண்பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.